ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம். ஸோ ஸ்கேமுன்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மோஸ்ட்லி ஞாபகத்துக்கு வர டிஸ்ட்ரிக் எதுன்னா கோயம்புத்தூர் தான். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் ஊரை ஏமாத்துறவங்க, மோசடி பேர்வழிகள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மக்களை ஏமாற்றி காசை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்கேமுன்னு சொன்னாலே ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கோயம்புத்தூர்காரங்க ஈஸியாக போய் ஏமாற்றிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஏன்னா நானே கோயம்புத்தூர் தான். ஸோ ஏமாத்துறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தனோட ஆசையை தூண்டுனா போதும், ₹1 போட்டு நான் ₹2 வந்துடும் சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு ஊறப்பட்ட பேர் காசு கொட்டுவாங்க. ஸோ அப்படி தான் கோயம்புத்தூர்காரங்களும் இன்றைக்கி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்கேம் தான், கிட்டத்தட்ட MLM டைப் தான். கோயம்புத்தூரில் ஏமாந்த பல பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட MLM டைப் பாஞ்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அந்த ஸ்கேம் வகையில் தான் பல பேர் ஏமாந்துருக்காங்க. அது டெய்லியும் புதுசாக டிஃப்ரெண்ட்டான நேமில் முளைச்சிக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு பக்கம். இந்த ஸ்கேமும் இப்போ நம்ம பார்க்க போகிற பஞ்சாபில் நடந்த ஸ்கேமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்கேம் தான். ஸோ அந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா பியோல்ஸ் அக்ரோ கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய பெயரில் நடந்த ஒரு மோசடின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கம்பெனி பியோல்ஸ் அக்ரோ கார்பரேஷன் லிமிடெட், இனிமேல் அதை PACL நம்ம சொல்லுவோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸோ அந்த PACL கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரைவேட் கம்பெனி பஞ்சாபில் இருக்கிற ஃபார்மர்ஸ், ராஜஸ்தான் ஃபார்மர்ஸ், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் மத்திய பிரதேஷ் வரைக்கும் அவங்களுடைய பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் இது வரைக்கும் அவங்களுடைய ஆளுகைகள் நீளுது. ஸோ குஜராத், மகாராஷ்டிரா தான் பெருசாக வரல. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸை அவங்க கவர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டேட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொடுங்க, உங்களுக்கு ஒரு லேண்டு அதிகமான விலைக்கு போகிற ஒரு லேண்டை நாங்கள் வாங்கி தருவோம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான லேண்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 பேர்த்த சேர்த்துனீங்கன்னா அதுலேருந்து ஒரு கமிஷன் வரும். கிட்டத்தட்ட MLM தான். நான் 2 பேர்த்த சேர்த்தணும், அந்த 2 பேர் 2 பேர்த்த சேர்த்துவாங்க, 4 ஆகும். அந்த 4 பேர் 2 பேர்த்த சேர்த்துப்பாங்க, 8 பேர் ஆகும். ஸோ அப்படியே டபுள் எக்ஸ்போனன்ஷியல் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஸ்டோரி. இது ஒரு பக்கம் போகுது, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இனிஷியலாக இந்த கம்பெனி PACL எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996. ஸோ இதுலேயே ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, இந்த கம்பெனி 1996 ஆரம்பிக்கல, இந்த கம்பெனி 1983 ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி. அப்போது 1983 பேர்ல்ஸ் அக்ரோ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியும் இந்த கம்பெனியும் ஒன்று தான். ஸோ அதனால் இது 1983 ஆரம்பித்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க டைப் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா புதுசாக ஆரம்பித்த ஒரு கம்பெனியாக இருந்தால் பல பேர் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த கம்பெனி 1983 ஆரம்பித்த கம்பெனி 1996 நாங்கள் இந்த ஸ்கீமை ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது இன்றைக்கி எவ்வளோ 12 ஸ்டேட்ஸ் சொன்னாங்க இல்லையா, இந்த 12 ஸ்டேட்ஸுக்கும் இவங்க ஒருத்தங்களே போய் பண்ண முடியாது. ஸோ தெர் ஆர் ஏஜென்ட்ஸ். ஸோ மொத்தம் எவ்வளோ ஏஜென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 17,000 ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, 17,000 மக்களை ஏமாற்றிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஏஜென்ட்ஸ் மட்டுமே 17,000 பேர். ஓகேங்களா, ஸோ 17,000 ஏஜென்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் அங்கே இருக்கிற மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ணுறது அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளு, இல்லைன்னா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வெறியில் இருக்க பீப்புள்ஸ். அவங்க கிட்ட தான் போய் அவங்க ஏமாத்துறாங்க. ஸோ இவங்களோட மினிமம் டார்கெட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா ₹1000 ஆரம்பிக்குது, ₹1000, ₹10,000 ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க, நீங்கள் 2 பேர்த்த சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிங்கிற கணக்கில் அது பாடி போயிட்டே இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் நல்லா போயிருக்கு, மக்களுக்கு யாருக்கும் பெருசாக டவுட் வரல. அதான் 1996 அந்த ஸ்கீமை கொடுக்குறாங்க. பட் ஆனால் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கிறா, 1999 ஆரம்பிச்சது. ஏன்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியாது இல்லையா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு லேண்டே அலாட் பண்ணியிருக்காங்க. வாங்கின காசை வச்சு ஒரு சில பேருக்கு லேண்டை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதாவது ஹை வேல்யூ, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 ₹2,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லேண்டாக கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அந்த லேண்டோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ரொம்ப பெரிய வேல்யூலாம் கிடையாது. ஏன்னா அந்த லேண்ட் ஆல்மோஸ்ட் ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளியெல்லாம் இருந்துச்சு. இனி ஒரு சில லேண்டெல்லாம் மலைக்கு அடிவாரத்தில் இருந்துச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு பெரிய லெவலில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு லாபமும் கிடையாது. ஸோ எல்லாருமே பணத்தாசை பிடிச்சவங்க எல்லாருமே ஏழையாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பணக்காரங்களும் இருப்பாங்க, பொலிட்டிக்கலி அவங்களுக்கு நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கும், கவர்மெண்ட்லேயும் நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகார மையத்தில் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கேம் கிட்டத்தட்ட 1999 வெளில வந்துருச்சு. ஸோ 1999 கண்டினியூஸாக இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு தெரியும் இந்தியாவில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்ட்டு. ஸோ 1999 ஆரம்பித்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிறதுக்கு 2013 ஆயிடுச்சு. ஸோ 2013 இந்த கம்பெனி
ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் கம்பெனி நிறுத்துமா நிறுத்தாது. ஸோ கம்பெனி ஸ்டில் அந்த ஸ்கேம் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கேம் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தாலும் 2014 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த PACL கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, அவர் பஞ்சாப்காரர் தான். ஸோ நிர்மல் சிங் போத்தா இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிர்மல் சிங் போத்தாவை அரெஸ்ட் பண்ணி தூக்கி திஹார் ஜெயிலில் வச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். 2024 அவர் இறந்துட்டார். பட் ஆனால் சாகர வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் திஹாரில் தான் இருந்தார். அவர் 2018-19 வாக்கில் அவர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. பட் ஆனால் 2014 அப்புறம் தான் இந்த ஸ்கேமை டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணாங்க. யாரும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செபி. ஓகே, அப்புறம் இடியும் உள்ளார வந்துருச்சு. ஓகே, ஏன்னா இடி நம்ம இப்போ தான் பேரே கேள்விப்படுறோம். பட் ஆனால் இடி உள்ளார வந்துருச்சு. ஏன்னா இடி வந்துட்டு வெளிநாட்டில் நம்ம எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லைனா ஊழல் 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 வகையில் நம்ம சம்பாரித்த காசு இல்லை மோசடி வகையில் நம்ம சம்பாரித்த காசை எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோனுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இடி. ஸோ இடி வந்துட்டு உள்ளார வந்துட்டாங்க. அட் த சேம் டைம் செபியும் உள்ளார வந்துட்டாங்க. மோஸ்ட்லி நமக்கு செபி ஒரு டவுட் வரும். என்னன்னா செபி மோஸ்ட்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான விஷயங்களில் தான் இன்வால்வ் ஆகும். இங்கே வந்துச்சுங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதில் நிறைய பேர்த்துக்கிட்ட காசு வாங்கி எகெயின் இவங்க வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மாதிரி ரன் பண்ணுறாங்க. கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று ரன் பண்ணுறாங்க. அதில் தான் நிறைய பேருக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் ஒரே ஒரு இடத்துல பணத்தை போடுறாங்கன்னா செபியோட அத்தாரிட்டி இல்லாமல் அந்த கம்பெனி ரன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால செபி உள்ளார வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. செபி தான் இந்த பிரச்சனையை 1999 க்ளோஸாக ஃபாலோ அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவால் செபிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால இந்த விஷயம் பெருசாக யாருக்கும் வெளில தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா ஆந்திர பிரதேஷ் ராமலிங்க ராஜு ஸ்டோரி ஆகட்டும், இல்லை விஜய் மல்லையாவுடைய ஸ்டோரி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போனதுனால இந்த ஸ்கேம் PACL ஸ்கேமை பற்றி யாருமே பெருசாக வெளியில் பேசல. கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க சர்வே ஆயிருக்காங்கனாலே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு PACLுமே பொலிட்டிக்கலி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. பட் அஃப்கோர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்கங்கிறது வேறு ஸ்டோரி. பட் ஆனால் இந்த விஷயம் பெரிய லெவலில் வெளில வராமல் பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 2014 அதாவது செபி இடி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மக்களுக்கு ரிட்டர்ன் பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் ஸ்கேம் நடக்குது. எப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை சிபிஐ இல்லை செபி ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகே, எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்தால் அந்த அமௌண்ட்டை எடுத்து இவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். ஓகே, அப்படி ரீஃபண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா நடுவால் ஏஜென்ட்ஸ் வந்துடுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம், எங்களுக்கு 10% கமிஷனை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நடுவால் இன்னொரு நபர் வராரு. அந்த நபருக்கு 10% கமிஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. இது கொஞ்சம் நாளைக்கு நடக்கிறப்ப தான் செபிக்கு தெரியுது, என்னடா இப்படிலாம் ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த PACL ஸ்கேமில் ஏமாந்த மக்களுக்குன்னே தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஏமாந்துருக்காங்களோ ஸ்கேம் ஆயிருக்காங்களோ அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுலேருந்து தான் அவங்களுக்கு ரீஃபண்டும் போகிற மாதிரி. ஸோ நடுவால் மீடியேட்டர் புரோக்கர்னு யாருமே இருந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு செபி போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ PACLே ஒரு ஸ்கேமை பண்ணாங்க. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு செபியோ இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தால் அந்த ஆக்ஷன்ஸுக்கு நடுவால் ஒரு ஃப்ராட்ஸ்டர்ஸ் புரோக்கரேஜ் அவங்க ஒரு பக்கம் இருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, இல்லை புரோக்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இது எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு செபி இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ண வேண்டியதாக போச்சு. இருக்கிற வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வழி இருக்கணும். இதில் PACL ஸ்கேமுக்கு ரிலேட்டடாக ஒரு இன்னொரு வெப்சைட் ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஸ்கேம் வந்துட்டு எவ்வளோ பெருசுங்கிறத பற்றி நான் பேசவே இல்லை. இந்த ஸ்கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் ஏமாந்துருக்காங்க. ஓகேங்களா, 5.5 crores ஆஃப் பீப்புள் ஏமாந்துருக்காங்க. எவ்வளோ ஏமாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் கணக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் 50,000 crores 60,000 crores வரைக்கும் ஏமாந்துருக்காங்கங்கிறது தான் உண்மை. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 கோடி ரூபா வரைக்கும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அப்படி ரெக்கவர் பண்ண அமௌண்ட்லேயுமே எவ்வளோ கொடுக்க முடிஞ்சிருக்குன்னா 17,000 ரூபாய்க்குள்ள வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு மினிமம் அமௌண்ட் 1000 ரூபாய்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, 1000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாய்க்குள்ளே மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கும். ஆனால் ரிமைனிங் பீப்புள் 17,000 ரூபாய்க்கு மேலே அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்திருக்காது. இப்போ தான் இந்த நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஸோ
ஸோ இந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா லேசுப்பட்ட ஸ்கேம் கிடையாது. ஏன்னா எம்எல்எம் டைப் ஸ்கேமு எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1980ஸ்லேருந்தே நடந்துகிட்ருக்கு. நிறையா இன்வெஸ்டர்ஸ் முக்கியமாக ஏமாந்து போகிறது இந்த எம்எல்எம் ஸ்கீமில் தான். அதாவது நார்மல், நான் வந்து சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள சொல்லலை, நார்மல் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் ஏமாறுறது இந்த மாதிரியான எம்எல்எம் ஸ்கீமில் தான் ஏமாறுறது. ஸோ எம்எல்எம் ஸ்கீம்னு யாராவது சொன்னாலே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பை பாய், தேங்க்யூ.